வணக்கம். நம்ம TNPSC குரூப் அண்ட் மெயின்ஸ் பாலிட்டி பார்த்துட்ருக்கோம். ஸோ பாலிட்டியில் நம்ம சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸில் நம்ம ஆல்ரெடி லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸில் இன்னும் டெப்த் பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் கூட நம்ம கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ லைக் எங்கெங்கெல்லாம் நீங்கள் பண்ணலாம், உங்களுக்கு அந்த ஜூரிஸ்டிக்ஷன் என்ன, ஸோ ரெண்டுமே வந்து அப்படியே நமக்கு சைமில்டேனியஸாக போகும்னு சொல்லியிருந்தோம். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் பவர் இருக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பவரும் உண்டு அப்படின்றத நம்ம பார்த்தோம். கரெக்ட். ஸோ அதை நம்ம பார்த்தோம். ஆல் இண்டியா சர்வீசஸில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கான நிறைய ட்ரீட்டிஸ்லாம் சைன் பண்ணும்போதோ நிறைய லாஸ் கொண்டு வரும்போது இவங்க எல்லாத்துக்குமே வந்து நமக்கு கொஹரண்ட் பவர்ஸ் இருக்குன்றது நம்ம பார்த்தோம். கரெக்ட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் போகிறோம், ரிலேஷன்ஸ் டியூரிங் எமர்ஜென்சிஸ். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் எமர்ஜென்சி அப்போது, ஒரு நேஷ்னல் எமர்ஜென்சி அப்போது ஸ்டேட்டோட கண்ட்ரோல் ஃபுல்லாகவே வந்து பிரசிடென்ட் கிட்ட போயிடும். ஸோ உங்கள் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்க சப்ஜெக்ட்ஸும் சரி, எனி லிஸ்ட் ஃபார் தட் மேட்டர் அவங்க தான் அந்த ஹேண்டில் பண்ண போகிறாங்க. கரெக்ட். ஸோ இங்கே நீங்கள் எமர்ஜென்சி டைமில் டியூரிங் த ஆப்ரேஷன் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி அண்டர் ஆர்டிகல் 352 the center becomes entitled to give executive directions to the state on any matter. ஓகே. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் டிரெக்ஷனா இதை பண்ணு, யாரும் இங்கே வெளியே வரக்கூடாது, யாருமே இது பண்ணக்கூடாது அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்னா அதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இவங்க சொன்னாங்கன்னா இல்லை இதெல்லாம் ஏன் கண்ட்ரோல், ஏன் லிஸ்ட் அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. கரெக்ட். ஸோ பிகாஸ் எமர்ஜென்சி போயிட்டு இருக்கிறதுனால அவங்க எல்லாமே வந்து ஸ்டேட்டோட கண்ட்ரோல் ஃபுல்லாக வந்து சென்டர் கிட்ட போயிடும். ஓகே. ஸோ த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆர் brought under the complete control of the center though they are not suspended. அவங்க சஸ்பெண்ட் இல்லைனா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் ஃபுல்லாக அங்கே போயிடும். ஸோ when the president rule is imposed in a state under article 356 அப்படின்னா the president can assume to himself the function of the state government and the powers vested with the governor or any other executive authority in the state. ஸோ இந்த டைமில் எமர்ஜென்சி டைமில் ஓகே, நேஷ்னல் எமர்ஜென்சி டைமில் எல்லாமே அங்கே போயிடும் சரி. பட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எதனா பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய லா கொண்டு வருவாங்க இல்லைங்களா, நம்ம எமர்ஜென்சி போடுவாங்க அந்த டைமில் சரி. இப்போ இவங்களுக்கு பவர்ஸே இல்லைன்னும் போது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பவரும் சரி, அந்த கவர்னரோட பவரும் சரி, எல்லாமே வந்து பிரசிடென்ட் கிட்ட தான் போகும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் டியூரிங் த ஆப்ரேஷன் ஆஃப் அ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அண்டர் ஆர்டிகல் 360 the center can direct the state to observe canons of financial propriety and can give other necessary directions including the reduction of salaries of the person serving in the state. ஸோ இப்படி தான் பண்ணணும். கேனன்ஸ்னா ரூல்ஸ் மாதிரி. ஸோ இதெல்லாம் தான் பண்ணணும், இங்கெல்லாம் நீங்கள் டேக்ஸ் பண்ணணும், இங்கெல்லாம் நீங்கள் இன்னும் டேக்ஸ் கொஞ்சம் ஏற்றணும், ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்லாம் இவங்க சொன்னாங்கன்னா அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்டு தான் ஆகணும். அண்ட் இவங்களுக்குலாம் சேலரியை குறைச்சிருங்க, தராதீங்க அப்படின்னு அவங்க சொன்னாலும் அதையும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி நம்ம நாட்டில் இதுவரையும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தது இல்லை. டச்வுட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அதர் ப்ரொவிஷன்ஸ். ஆர்டிகல் 355 imposes two duties on the center. என்னென்ன டியூட்டிஸ்? and to ensure that the government of every state is carried on in accordance with the provisions of the constitution. ஸோ இது ரெண்டுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதை இவங்க சொல்கிறாங்க. ஓகே. ஓகே. ஸோ த governor of the state is appointed by the president, நமக்கு தெரியும், and they hold office during the pleasure of the president. And the state election commissioner, though appointed by the governor of the state, but he can be removed only by the president. ஸோ என்னதான் இவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணாலும் அவங்க தான் அவங்கள வந்து ரிமூவ் பண்ணணும். எப்படி ஹைகோர்ட் ஜட்ஜுக்குமே அதே கேஸோ அதே மாதிரி தான் எலெக்ஷன் கமிஷனரோட கேஸ் கூட. ஓகே. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கூட கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், பட் ஆனால் அவங்களெல்லாம் ரிமூவ் பண்ணுறது யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அதுவுமே வந்து பிரசிடென்ட் மட்டும்தான் வந்து அவங்கள வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் த நான் கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசரி பாடிஸ். ஸோ கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்து நான் கான்ஸ்டியூஷனல் அட்வைசரி பாடிஸ் லைக் இந்த நிதி ஆயோக்லாம் பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் இருக்குது, நேஷ்னல் இன்டகிரேஷன் கவுன்சில் இருக்குது, சென்டர் கவுன்சில் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், சென்டர் கவுன்சில் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட், ஜோனல் கவுன்சில், நார்த் ஈஸ்ட் கவுன்சில், சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் இந்தியன் மெடிசின், ஹோமியோபதி, டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில், யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய கமிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக? சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்குள்ளே இருக்க ப்ராப்ளம்ஸை கொஞ்சம் வந்து ஸ்மூத் டவுன் பண்ணுறதுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு லூப்ரிகேஷன் கொண்டு வரதுக்காக தான். ஓகே.
ஸோ அவங்களுக்குள்ள லூப்ரிகேஷன் கொண்டு வரதுக்காக தான் இந்த மாதிரி நிறைய பாடிஸ் இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நமக்கு கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் தெரியும், ஃபினான்ஸ் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன் அந்த மாதிரி. ஸோ அது இல்லாமல் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸாக இந்த பாடிஸ்லாம் கொண்டு வராங்க. ஸோ ஆஸ் டு பிரிங் ஒரு கொஹரன்ஸ் இந்த மாதிரி டாபிக்ஸில். இப்போ ஒரு ஹெல்த் அண்ட் வெல்ஃபேரோ இல்லை லோக்கல் கவர்மெண்ட்டுக்கோ ஒரு சென்ட்ரல் பாடி இருந்துச்சுன்னா அவங்க சொல்கிறபடி அவங்க டெலிகேஷன் படி கீழே இருக்கவங்களாம் அவங்களுக்கு வேலை செய்வாங்க. ஓகே, ஸோ இதோட நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போகிறோம், financial relations. So financial relations on the articles 268 to 293 in part 12 of the constitution. Okay, so அது 256 to 263 பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து 245 to 255 நம்ம பார்த்தோம். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷனில் நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிடுங்க. ஸோ இது எல்லாம் ரொம்ப சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான், நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். ஓகேங்களா, உங்களுக்கு நான் சொல்கிறது நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் புக் பார்க்கும்போது உங்களால் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இந்த லெசன் முடிச்சிட முடியும். ஓகே, ஸோ என்னென்னா எல்லாமே கீ ஃபேக்ட்ஸ், யார் யார் எங்கெங்கே அவங்க பவர்ஸ் உண்டு அவ்வளோதான். அந்த மாதிரி நீங்கள் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் திருப்பி ரிவிஷன் பண்ணும்போது உங்களால் இந்த டாபிக்ஸில் ஈஸியாக கவர் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 260 to 293 பார்ட் 12 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கோம். மற்ற ரெண்டு வந்து பார்ட் 11, இதுதான் பார்ட் 12. ஓகே, ஃபினான்ஷியல்னாலே என்னங்க, ரெண்டு பேருக்குள்ளே எதுனா ஃபினான்ஷியல் பற்றி நம்ம பேசணும், என்ன பேசணும், டேக்ஸ். அதுதான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, அதுதான் யார் மேலே டேக்ஸ் போடுறது, இது வந்து ஏன் பார்டரில் இருக்குது, இதுக்கு நான் டேக்ஸ் போடணும், நான் டேக்ஸ் போட்டால் நான் தான் வாங்குவேன், அதை நான் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ அப்படி சொல்கிறது தான் இது ஒரு பெரிய ஒரு மேட்ரு ஆஃப் கன்டென்ஷன். நமக்கு தெரியும் யார் மேலே டேக்ஸ் போடுறது, யார் அதை கலெக்ட் பண்ணுறது, யார் அதை வந்து ப்ரொபோர்ஷனேட்டாக வந்து பிரித்து கொடுக்கறது, உனக்கு எவ்வளோ எனக்கு எவ்வளோ, இதெல்லாம் பிரிக்கிறது தான் வந்து ஒரு பெரிய ஒரு மேட்டர். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷனே கிளியராக எழுதி வச்சுட்டாங்க. ஓகே, சண்டே வேண்டாம், நானே சொல்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி கேட்டால் மட்டும் போதும் அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, the parliament has the exclusive powers to levy taxes on the subjects enumerated in the union list. ஸோ நமக்கு தெரியும்ல, யூனியன் லிஸ்ட்டில் இருக்க டாபிக்ஸ்க்கு எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து டேக்ஸ் போடுவாங்க. அதே மாதிரி தான் ஸ்டேட் கவர்மெண்ட், அவங்க லிஸ்ட்டில் இருக்க டாபிக்ஸ் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து டேக்ஸ் போடுவாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, there are no tax entries in the concurrent list. ஸோ கான்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து அந்த டேக்ஸ் என்ட்ரிஸ் இல்லை. ஸோ அதெல்லாம் பொதுவாகவே இவங்க கவர் பண்ணிடுறாங்கன்றதை இவங்க சொல்கிறாங்க. ஓகே, பட் 101st அமெண்ட்மெண்ட் என்ன சொன்னாங்க, ஜிஎஸ்டியோட அமெண்ட்மெண்ட் அது. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, அப்படியெல்லாம் கிடையாது, ரெண்டு பேருக்குமே சேர்த்து நான் தான் போடுவேன், அந்த கவுன்சில் நான் அவங்களெல்லாம் வச்சுருப்பேன், பட் அந்த கவுன்சிலையுமே கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து 1/3 ஆஃப் பவர் உண்டு, மற்ற எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே சேர்த்தே 2/3 தான் அவங்களுக்கு பவர் உண்டு. ஸோ அந்த 1/3 வச்சு அந்த 1/3 வச்சு அவங்களால வீட்டோவே பண்ண முடியுன்றது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ 101st அமெண்ட்மெண்ட் வந்து ஒரு ஓவர்வெல்மிங் பவர் கொடுக்குது டு த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, ஸோ த அமெண்ட்மெண்ட் has conferred concurrent power upon the parliament and the state legislature to make laws governing goods and service tax. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து அந்த பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஜிஎஸ்டிக்கு நீங்களே வந்து டேக்ஸ் பண்ணுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுக்காக ஒரு கவுன்சில் வச்சுருக்காங்க, 279A நமக்கு தெரியும். ஸோ கவுன்சில் வச்சுட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் அதை சேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்டில் எல்லா ஸ்டேட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் அதில் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே அதில் பவர்ஸ் உண்டுன்றது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ த ரெசிடியூரி பவர் ஆஃப் டாக்ஸேஷன் யார்கிட்ட இருக்குது, பார்லிமெண்ட் இருக்குது. ரெசிடியூரி பவரே பார்லிமெண்ட் கிட்ட தான் இருக்குது. அதில் அவங்க எதனா சட்டம் போட்டாங்கன்னா அந்த டேக்ஸுமே வந்து பார்லிமெண்ட் தான் வந்து கொண்டு வருவாங்க. ஓகே, ஸோ அண்டர் திஸ் ப்ரொவிஷன் த பார்லிமெண்ட் ஹஸ் இம்போஸ் கிஃப்ட் டேக்ஸ், wealth tax and expenditure tax. ஸோ இந்த ரெசிடியூரி பவர்ஸ் ப்ரொவிஷன் கீழே தான் வந்து அவங்க இந்த 3 டேக்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ the constitution has placed the following restrictions on the taxing power of the states. ஓகேங்களா, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்டேட்டோட டேக்ஸிங் பவருக்கு கான்ஸ்டியூஷன் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க. உன் லிஸ்ட்டு தான் சரி, அதுக்குன்னு இஷ்டத்துக்கு போடலாம் கூடாது, உன்னை கேட்க யாருமே இல்லை, நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, உன்னை கேட்க நான் இருக்கேன்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷனே வந்து கிளியராக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, a state legislature can impose taxes on professions, trades, callings and employments for the total amount of such taxes payable by any person should not exceed rupees 2,500 per annum அப்படின்னு சொல்கிறாங்க. which means நம்ம ஆல்ரெடி இன்கம் டேக்ஸ்ன்னு நான் ஒன்று வாங்குறேன், கரெக்டாக, இன்கம் டேக்ஸ்ன்னு ஒன்று வாங்கிட்டு அது சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்குறாங்க. பட் அதை தாண்டி இந்த ப்ரொஃபஷன், ட்ரேட் இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, ப்ரொஃபஷன்ஸ்லாம் என்னது, டாக்டர்ஸ் அவங்கள மாதிரி, ஓகேங்களா, இல்லை வந்து அவங்க தனித்தனி ப்ரொஃபஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, சின்ன சின்ன ப்ரொஃபஷன்ஸ் இண்டிவிஜுவலாக எடுத்து பண்ணுறவங்க. ஸோ அவங்க மேலெலாம் நீங்கள் டேக்ஸ் போடலாம், பட் வந்து இவ்வளோ ருபீஸ்க்கு மேலே நீ போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்காக ஒரு லா போடுறாங்க.
and a state legislature is prohibited from imposing a tax on the supply of goods and services in the following two cases. என்ன, where such supply takes place outside the state. நீங்கள் வாங்கலாம் சரி, நீ எங்கேயோ ஒரு இடத்துல விற்கிறன்னா அதுதானே இப்போ ஜிஎஸ்டியில் ஒரு பெரிய ப்ராப்ளம். எங்கேயோ நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன், நான் டேக்ஸ் கட்டுவேன், ஆனால் எங்கேயோ விற்றுட்டு அவன் அதுக்கு டேக்ஸ் வாங்கி அவன் அதோட எல்லா பெனிஃபிட்டும் எடுத்துப்பாங்க. ஸோ நமக்கு இங்கே எதுவுமே கிடைக்காது. நான் சொல்லுவேன், நான் தானே ப்ரொடியூஸ் பண்ணேன், அப்போ எனக்கு எதுவுமே கிடைக்கலையேன்னா இல்லை அவங்க அதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய இஷ்யூ. ஓகே, ஸோ உங்கள் இடத்துல நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம் சரி, உங்கள் இடத்துல விற்றாதான் நீங்கள் அதை டேக்ஸ் வாங்க முடியும். புரிஞ்சுதா? நீங்கள் வேறு இடத்துல போய் விற்றீங்கன்னா அது அவங்க விற்கிறது. ஸோ அதுக்கு அந்த ஃபுல்லாக அவங்க இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி அவங்க அங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க விற்கும் போது அந்த டேக்ஸ் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு தான் சேருவே தவிர இங்கே சேராது. இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஜிஎஸ்டியில். பிகாஸ் நம்ம நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம், பட் நம்ம சேல்ஸ் எல்லாம் நம்மக்கிட்டேருந்து வாங்கி நிறைய சென்ட்ரல் இந்தியா, நார்த் இந்தியாவுக்கு போகிறாங்க. ஸோ அவங்க அந்த சேல்ஸ் டேக்ஸ் கட்டி அவங்க அதை எடுத்துக்கிறாங்க. நமக்கு இங்கே பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ நான் கவர்மெண்ட் கட்டுறதுல எனக்கு ரீஇம்பர்ஸ் ஆகவே மாட்டேது, பிகாஸ் அதெல்லாம் அங்கே போயிடுது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ when such supply takes place outside the state போது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அது பண்ண முடியாது. அண்ட் when such supply takes place in the course of import export, அது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போய் சேரும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே நம்ம கஸ்டம்ஸ் டியூட்டிலாம் பே பண்ணுறோம் இல்லைங்களா, அது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போய் சேரும்ன்றது தெரியும். அது எல்லாமே ஸ்டேட்டுக்கு வராது. A state legislature can impose tax on the consumption or the sale of electricity. கரெக்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் அதுக்காக டேக்ஸும் வாங்குறாங்க தெரியும். பட் no tax can be imposed on the consumption or the sale of electricity which is consumed by the center or sold to the center. இங்கே இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸும் சரி, அவங்களோட ஆர்கனைசேஷன்ஸ், பில்டிங்ஸ்லாம் அவங்க எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணுறாங்கன்னா அதுக்கெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பில்லு கொடுக்கக்கூடாது. அது எல்லாமே ஃப்ரீ. இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குன்னா, இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் பில்டிங் இருக்குன்னா அதுக்கெல்லாம் வந்து இவங்க டேக்ஸ் கட்ட வேண்டாம், இவங்க அதுக்கான டேக்ஸ் வாங்கக்கூடாது. பிகாஸ் இட்ஸ் கன்சியூம்ட் பை த சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. And when it is consumed in the construction, maintenance, operation of any railway by the center or by the concerned railway company or sold to the center or the railway company, இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம டேக்ஸ் வாங்கக்கூடாது. நீங்கள் ரயில்வேஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, அது கன்ஸ்ட்ரக்ஷன், மெயின்டெனன்ஸ் எல்லாமே அந்த ஃபுல் ரயில்வே ஸ்டேஷனுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி டேக்ஸ்லாம் நீங்கள் வாங்கக்கூடாது. பில் நீங்கள் இது பண்ணலாம், பட் டேக்ஸ் வாங்கக்கூடாது அப்படின்றது இவங்க சொல்கிறாங்க. Okay, a state legislature can impose a tax in respect of any water, electricity stored, generated, consumed, distributed or sold by any authority established by parliament for regulating or developing any interstate river valley. Okay, so interstate river valleyக்கு எதனா ப்ராப்ளம் இருக்குது, அங்கேருந்து நீங்கள் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணுறீங்க, அதை யூஸ் பண்ணுறீங்க, அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்கனாலும் அதுக்குமே சரி நீங்கள் வந்து இம்போஸ் பண்ணலாம். பட் அதுக்கான ஒரு ரெகுலேஷன் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்றது இவங்க சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாமே அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, பட் such a law to be effective should be reserved for the president's consideration and receive his assent. நீங்கள் அதுக்கெல்லாம் law போடலாம், பட் நீங்களே அதை போடக்கூடாது, பிரசிடென்ட்டோட கன்சென்ட் வாங்கிட்டு தான் போடணுன்றது இவங்களோட கண்டிஷன். ஸோ இதான் ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் கீ டேர்ம்ஸ். நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேக்ஸ் ரெவென்யூ. இதுதானே இம்பார்ட்டன்ட். யார் கலெக்ட் பண்ணுவாங்க, யார் ஷேர் பண்ணுவாங்க, இதெல்லாம் நம்ம அழகாக எழுதி வச்சு அதை மக பண்ணிட்டு இருப்போம் இல்லைங்களா, ப்ரிலிம்ஸ் அப்போலாம். ஸோ இது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ த 80th amendment of 2000 என்ன சொல்கிறாங்கன்னா, and the 101st amendment of 2016 இவங்க என்ன சொல்கிறாங்க, மேஜர் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க டேக்ஸ் ரெவென்யூவில். ஸோ 80th amendment என்ன கொண்டு வந்தாங்க, அவங்க தான் வந்து இந்த 10th ஃபினான்ஸ் கமிஷனோட அந்த ரெக்கமெண்டேஷன்ஸில் எஃபெக்ட்டுக்கு கொண்டு வந்தது. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, out of the total income obtained from certain central tax and duties, 29% should go to the state. ஸோ அவங்க சிலதெல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த என்லிஸ்ட் பண்ணி அவங்க டிமார்க்கெட் பண்ணதில் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, கிட்டத்தட்ட 30%. ஓகேங்களா, ஸோ சென்ட்ரல் கலெக்ட் பண்ணுறதுல கிட்டத்தட்ட 30%, 29% கிட்ட அதெல்லாம் ஸ்டேட்ஸ்க்கு தான் போகணுன்றது இவங்க சொல்லியிருக்காங்க. அதுதான் 80th amendment of 2000. ஓகே, ஸோ இது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதுதான் ஆல்டர்னேட் ஸ்கீம் ஆஃப் டெவல்யூஷன்னு சொல்லியிருக்காங்க. அது எங்கே எப்போதுலேருந்து வந்துச்சு, ரெட்ரோஸ்பெக்டிவாக April 1, 1996 அப்போதுலேருந்து ரெட்ரோஸ்பெக்டிவாக இவங்க வந்து அதை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ திஸ் amendment has brought several central taxes and duties like corporation tax, custom duties at par with income as far as they are constitutionally mandated, sharing with the state is concerned. ஸோ இப்போ நீங்கள் வந்து கார்பரேஷன் டேக்ஸும் சரி, கஸ்டம்ஸும் சரி, நீங்கள் என்ன தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதை கலெக்ட் பண்ணுறாங்களோ அப்படி இருந்தாலுமே
29% வந்து ஸ்டேட்டுக்கும் எடுக்கணும். பிகாஸ் அவங்க தானே அதை ப்ரொடியூஸ் பண்ணது. ஓகே, ஸோ அவங்களுக்குமே அதில் பங்கு வேணும் தானே. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணும்போது அவங்களுக்குமே அதில் பங்கு வேணும். ஸோ அதனால அவங்களுக்கும் வந்து அதில் வந்து 29% வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அமெண்ட்மெண்ட் ஃபார் இந்த சென்டர் ஸ்டேட்டோட ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ்க்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு தெரியும் 101st அமெண்ட்மெண்ட் ஜிஎஸ்டிக்கு நமக்கு தெரியும். ஸோ இவங்க வந்து அதுக்கான லாஸ் எல்லாம் இவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ என்ன சொல்லியிருப்பாங்க, ஸோ திஸ் அமெண்ட்மெண்ட் ப்ரொவைடட் ஃபார் சப்சியூமிங் வெரைட்டி ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் டேக்ஸஸ். ஸோ ஜிஎஸ்டி வந்து எதெல்லாம் சப்சியூம் பண்ணுச்சுன்றதே ஒரு கேள்வி. இதெல்லாம் ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ங்க. எந்தெந்த டேக்ஸஸ் வாஸ் சப்சியூம்ட். சப்சியூம்னா அது எல்லாத்தையும் உள் வாங்கிக்கிச்சு. இத்தனை டேக்ஸ் இருந்துச்சு, ஒரு 10 டேக்ஸ் இருந்தது, அது எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒரே டேக்ஸை ஜிஎஸ்டின்னு ஒரு 3 லெட்டரை கொண்டு வந்துட்டாங்க. கரெக்ட். ஸோ அப்படி கொண்டு வரும்போது எந்தெந்த டேக்ஸ்லாம் அவங்க சப்சியூம் பண்ணாங்கன்றது நமக்கு தெரியணும்ல. ஸோ நம்பர் 1 சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, additional excise duty levied under medicinal and tillet preparations. அந்த அவங்களுக்கு மெடிசின்ஸ்லாம் பண்ணுறது அந்த ஆக்ட் கீழே இருக்கிறது எல்லாமே 1955. Service tax, additional customs duty known as countervailing duty, special additional duties of customs, central surcharges and cesses so far they related to the supply of goods and services. ஸோ இவங்க எல்லாரையுமே வந்து இவங்க சப்சியூம் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ கஸ்டம்ஸ் டியூட்டி இல்லை எக்ஸைஸ் டியூட்டி, அடிஷ்னல் எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டியூட்டிஸ், அப்புறம் சென்ட்ரல் சர்சார்ஜஸ், இவங்க எல்லாத்தையுமே சப்சியூம் பண்ணிவிட்டு ஒரே இதுவாக வந்து ஜிஎஸ்டின்னு இவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ சிமிலர்லி த அமெண்ட்மெண்ட் provided for subsuming. ஸோ ஸ்டேட்டோட வேட்யூமே இவங்க வந்து சப்சியூம் பண்ணியிருப்பாங்க, சர்வீஸ் டேக்ஸையும் சப்சியூம் பண்ணியிருப்பாங்க, அதோட ஸ்டேட்டோட வேட்யூமே இவங்க சப்சியூம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க தான் சொல்கிறது கலெக்ட் பண்ண சொல்லி, பட் கலெக்ட் பண்ணுறது எல்லாமே இவங்க தான் அதை கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஆக்ட்ராய் அண்ட் என்ட்ரி டேக்ஸ், purchase tax, luxury tax, tax on lottery, betting and gambling, state surcharges and cesses and so far as they were related to goods and services. ஸோ இவங்க எல்லாரையுமே சப்சியூம் பண்ணி ஒரே பேனருக்குள்ளே ஜிஎஸ்டின்னு இவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன பார்த்தோம், எக்ஸைஸ் டியூட்டி பார்த்தோம், அடிஷ்னல் எக்ஸைஸ் டியூட்டி பார்த்தோம், சர்வீஸ் டேக்ஸ் பார்த்தோம், இங்கே வந்து வேட்டு பார்த்தோம், அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ், டேக்ஸ் ஆன் லாட்ரி, கேம்லிங், ஆக்ட்ராய், சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ், லக்ஸுரி டேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்டோட சர்சார்ஜஸ் அண்ட் செஸ், இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸோ என்ன சொன்னாங்க, திஸ் அமெண்ட்மெண்ட் deleted the article 268 as well as entry 92C in the union list. Both were dealing with service tax. So service tax இது எல்லாத்தையுமே இந்த 268A வந்து அதுதான் குறிக்குது. ஸோ இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு தான் 279Aன்றது இந்த ஜிஎஸ்டிக்காக இவங்க கொண்டு வந்தது. ஓகே, ஸோ இவங்க நமக்கு தெரியணும் எந்தெந்த டேக்ஸஸ்லாம் வந்து இது உள்ள வந்து சப்சியூம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த லிஸ்ட் எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் எலிமினேட் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு எலிமினேட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸில் இந்த ஒரு 3 பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லைங்க. யார் வந்து இந்த டேக்ஸஸை லெவி பண்ணுறாங்க, யார் கலெக்ட் பண்ணுறாங்க, அண்ட் அதுக்கப்புறம் யார் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, இது எல்லாமே வந்து இந்த 3 டாபிக்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் இதை அப்சர்வ் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அப்சார்வ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 2 எக்ஸாம்பிள் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டிங்கன்னா அது ரொம்ப ஓவர்வெல்மிங் ஆகிடும், அது நமக்கு வேண்டாம். நம்ம போக போக படிக்க அது ஒரு 2 வாட்டி படித்தா அது நமக்கு பதிஞ்சிடும். சரியா? ஸோ டேக்ஸ் லெவிட் பை த சென்டர் பட் கலெக்டட் அண்ட் அப்ராப்ரியேட்டட் பை த ஸ்டேட்ஸ், இதுதான் ஆர்டிகல் 268. ஓகே, டேக்ஸ் போடுறதும் அவங்க தான், விதிக்கிறது அவங்க தான் விதிப்பாங்க, பட் இருந்தாலும் அதை கலெக்ட் பண்ணுறது அவங்களுக்குள்ளே பங்கு பிரிச்சுக்கிறது எல்லாமே ஸ்டேட்ஸே அவங்களுக்காக பண்ணிவிடுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் 268ல் நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்க யாரெல்லாம் இவங்க இங்கே இன்க்ளூட் ஆவாங்க, ஸ்டாம்ப் டியூட்டிஸ் அண்ட் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், check, promissory notes, policies of insurance, transfer of shares and others. ஸோ இது இவங்க எல்லாத்துக்குமே டேக்ஸ் போடுறது அவங்க தான். இன்சூரன்ஸ் நம்ம ப்ரீமியம் பே பண்ணாலோ, நம்ம 2000 ரூபாய் இது பண்ணாலும் அதில் வந்து ஒரு 200 ரூபாய் ப்ரீமியமில் டேக்ஸாக எதனா விழுந்துச்சுன்னா அது எல்லாமே சென்ட்ரலுக்கு தான் போகும் அப்படின்றத சொன்னோம். ஸோ இதெல்லாம் லெவிடாக இருந்தாலும் பட் இதெல்லாம் they are collected by the center, collected by the states rather, and they are apportioned between the states-ன்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ the proceeds of these duties levied within any state do not form a part of the consolidated fund of India but are assigned to that states. கரெக்ட் தானே, இவங்க தானே அதை கலெக்ட் பண்ணுறாங்க, அவங்க கலெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட கொடுக்க மாட்டாங்க, இவங்களே பிரிச்சுப்பாங்க. ஸோ இது கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் த நேஷனுக்குலாம் இது போகாது. ஓகே, இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. ஸோ இவங்க லெவி பண்ணுவாங்க, இவங்களுக்குள்ளே கலெக்ட் பண்ணிப்பாங்க. என்னென்னலாம், ஸ்டாம்ப் டியூட்டி ஆன் எக்ஸ்சேஞ்ச், ஸ்டாம்ப் டியூட்டி ஆன் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக்கு, ப்ராமிசரி நோட்டு, இன்சூரன்ஸு, ஷேரு, எல்லாமே பேங்கிங் ரிலேட்டட் டேர்ம்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம
நம்ம செகண்ட் பாயிண்ட்டுக்கு போகலாம். ஸோ taxes levied and collected by the center but assigned to the states. ஃபர்ஸ்ட் வந்து இவங்க வெறும் போடுவாங்க, இவங்க தான் கலெக்ட் பண்ணுவாங்க, பிரிச்சுப்பாங்க. பட் இது வந்து இவங்களே அந்த டேக்ஸ் போடுவாங்க, இவங்களே கலெக்ட் பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே பிரித்து கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இங்கே இவங்களுக்கு தான் வந்து பெரிய ரோல் இருக்குது. அது என்ன ஆர்டிக்கல் 269. ஃபர்ஸ்ட் வந்து 268 பார்த்தோம். அவங்க பண்ணுறது இவங்க ரெண்டு பேருமே கலெக்ட் பண்ணி பிரிக்கிறது. பட் இது வந்து இவங்களே கலெக்ட் பண்ணி இவங்களே லெவி பண்ணி இவங்களே கலெக்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா taxes on the sale or purchase of goods other than newspapers in the course of interstate trade and commerce. ஓகே, பிகாஸ் நமக்கு தெரியும்ல இன்டர்ஸ்டேட்னா இங்கே வாங்குறீங்க இங்கே விற்கிறீங்கன்ற போது நான் கலெக்ட் பண்ணுறதா நீ கலெக்ட் பண்ணுறதா ஒரு டவுட் வரும். நீங்கள் யாரும் பண்ண வேணாம், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அதை பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து அவங்களே அதை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே உங்களுக்காக பிரித்து கொடுத்துருவாங்க. நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு தான் அதிகம், நான் தான் நிறைய ரூட்டு போட்டேன், நான் தான் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இல்லை நான் தான் இவ்வளோ சார்ஜ் வச்சு கொண்டு வரேன்னு நீங்கள் சொல்வீங்க. ஸோ அதெல்லாம் வேணாம், நானே உங்களுக்கு கலெக்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் taxes on the consignment of goods in the course of trade of interstate trade or commerce. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா net proceeds of these taxes do not form a part of the consolidated fund of India. They are assigned to the concerned states in accordance with the principle laid down by the parliament. Again இதுவுமே வந்து consolidated ஃபண்டுக்கு போகாது, பிகாஸ் இது உங்களுக்குள்ளே நடக்கிற ட்ரேட் அண்ட் காமர்ஸ். ஸோ நீங்களே பிரித்து உங்களுக்கே கொடுத்துருவாங்க, அங்கே வந்து அது போகாது. ஓகே, ஸோ அங்கே வந்து அது போகாது. ஓகே, ஸோ இங்கே வந்து பாருன்னா இதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன, levy and collection of goods and service taxes in the course of interstate trade and commerce. இந்த 269A நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த goods and services tax. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா the GST on the supplies in the course of interstate trade or commerce are levied and collected by the center. ஸோ இங்கே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இவங்க தான் லெவி பண்ணுவாங்க, இவங்க தான் அதை கலெக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இவங்க நமக்காக பிரித்து கொடுப்பாங்க. This tax is divided between the center and the states in the manner provided by the parliament on the basis of recommendation of the GST council. ஸோ இவங்க தான் கலெக்ட் பண்ணுறது, ஜிஎஸ்டி அவங்க தான் கலெக்ட் பண்ணுவாங்க, ஃபுல் ஜிஎஸ்டி அவங்களுக்கு தான் போகும். அதில் பிரிச்சிருக்குல்ல, சிஜிஎஸ்டி இருக்குது, எஸ்ஜிஎஸ்டி இருக்குது, ஐஜிஎஸ்டி இருக்குது, சென்டர் ஸ்டேட் அண்ட் இன்டர், மொத்தமாக சேர்த்து அவங்க தான் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்க பிரித்து கொடுத்துறது உண்டு. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு தெரியணும். ஸோ இது எந்த வகையில் பிரிப்பாங்க, ஸோ அது எல்லாமே வந்து அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் தான் வந்து அவங்களுக்காக டிசைட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ஃபர்தர் த பார்லிமெண்ட் is also authorized to formulate the principles for determining the place of supply and when the supply of goods or services or both takes place in the course of interstate trade and commerce. ஸோ இவங்க வந்து பார்லிமெண்ட் தான் சொல்லுவாங்க எப்படியெல்லாம் நீங்கள் வந்து இதை சப்ளை பண்ணணும், எங்கெங்கெல்லாம் நீங்கள் இது பண்ணணும், எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து சார்ஜஸ் கலெக்ட் பண்ணணும், இது எல்லாமே வந்து பார்லிமெண்ட் தான் இவங்க சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதான் தேர்ட் பாயிண்ட். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்ன, taxes levied and collected by the center but distributed between the center and the states. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், இவங்க சொல்லுவாங்க, இவங்க கலெக்ட் பண்ணுவாங்க, இவங்க பிரிப்பாங்க. செகண்ட் என்ன பார்த்தோம், இவங்க சொல்லுவாங்க, இவங்க கலெக்ட் பண்ணுவாங்க, இவங்க பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ தேர்ட் என்ன பார்த்தோம், ஜிஎஸ்டி நம்ம பார்த்தோம், இவங்க தான் கலெக்ட் பண்ணுவாங்க, இவங்க தான் டேக்ஸையும் போடுவாங்க, இவங்க தான் கலெக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் இவங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா the taxes levied and collected by the center. இவங்க தான் போடுவாங்க, கலெக்ட் பண்ணுவாங்க, பட் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அதை டிவிஷன் பண்ணிப்பாங்க, சென்டருக்கும் கொடுப்பாங்க, ஸ்டேட்ஸுக்கும் கொடுப்பாங்க. ஸோ அது யாரெல்லாம் பார்க்குறாங்க, லிஸ்ட் எக்ஸெப்ட் த ஃபாலோயிங், எல்லாமே இன்க்ளூடட். பட் நம்ம ஆல்ரெடி இந்த 268 269 அவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த லிஸ்ட் எல்லாம் எக்ஸெப்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு மிச்சம் எல்லா டாப்பிக்லையுமே பார்த்தீங்கன்னா எதனா டேக்ஸ் போட்டாங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தோம்ல, அதை அவங்க போட்டாலும் மிச்சது எல்லாமே இவங்களுக்கு தான், அதில் வந்து இவங்க ஷேரே எடுக்க மாட்டாங்க. பட் அந்த மூணுத்துலேயுமே இல்லாதது தான் இருக்கும்ல, ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க டேக்ஸ் போட்டால் இவங்களுக்கும் கொடுப்பாங்க, இவங்களும் அதோட ஷேர் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ சர்ச் சார்ஜஸ் ஆன் டேக்ஸ் அண்ட் டியூட்டிஸ் நமக்கு தெரியும்ல, சர்ச் சார்ஜஸ் எல்லாமே வந்து சென்ட்ரலுக்கு தான் போகும். ஸோ அதனால தான் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன இவ்வளோ செஸ் போடுறீங்க, சர்ச் சார்ஜ் போடுறீங்க, பிகாஸ் அதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ₹1 கிடைக்காது, அது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். ஸோ நீங்கள் எல்லாமே போட்டுட்டு ஏன் எல்லாமே உங்களுக்கே எடுத்துக்கிறீங்கன்றதை இவங்க சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எனி செஸ் levied or levied for any specified purpose நீங்கள் பார்த்தீங்கன்னா the manner of distribution of the net proceeds of these taxes and duties
is prescribed by the president on recommendation of the finance commission. இப்போ நமக்கு தெரியும்ல educationக்காக செஸ் போடுவாங்க, ஸ்வச் பாரத்க்காக செஸ் போட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த கிரீன் ட்ரிபியூனல் இந்த climate சேஞ்ச்க்காக செஸ் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எதனா செஸ்னா போட்டாங்கன்னா ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் அவங்க போடுவாங்க ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன். ஜஸ்ட் லைக் தட் அவர் பண்ண முடியாது. ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லுவாங்க நீங்கள் போடுங்க 0.5%ஓ 1%ஓ செஸ் போடுங்க, எடுகேஷன் செஸ் போடுங்கன்னா அந்த அந்த செஸ்ன்றது அந்த ஸ்டிப்புலேட்டட் பீரியட் தான். 1 இயர்னா 1 இயர் வரையும் தான் போடுவாங்க, 2 இயர்ஸ்னா 2 இயர்ஸ் வரையும் தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பர்சன்டேஜில் தான் அவங்க போடுவாங்க. அந்த என்ன டேக்ஸ் இருக்கோ அந்த டேக்ஸில் 1% வந்து இவங்க போடுறது உண்டு. ஓகே, ஸோ இது எல்லாமே யார் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க? பிரசிடென்ட் தான் சொல்லுவாங்க ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அவங்க அப்படியே அவங்க கேட்பாங்க. கரெக்ட், அதான் வந்து 4th பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சர்சார்ஜ் ஆன் சர்டன் டாக்ஸஸ் அண்ட் டியூட்டிஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் த சென்டர். ஓகே, ஸோ செஸ் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து சர்சார்ஜ். இதுவுமே டேக்ஸ் கால்குலேட் பண்ணி அதுக்கு அதில் தான் சர்சார்ஜும் போடுறது. ஸோ அது வந்து ஆர்டிகல் 271. ஓகே, ஸோ பார்லிமெண்ட் என்ன இருக்குது? ஆர்டிகல் 269 அண்ட் 270ல என்னென்னலாம் டேக்ஸ் இருக்கோ அது மேலலாம் இவங்க சர்சார்ஜ் போடுறது உண்டு. அண்ட் த ப்ராசீஸ் ஆஃப் தி சர்சார்ஜ் கோஸ் டு த சென்டர் எக்ஸ்க்ளூசிவ்லி டாட். அதெல்லாம் அவங்களுக்கு தான் போகும். சர்சார்ஜும் சரி செஸ்ஸும் சரி எல்லாமே சென்டருக்கு தான் போகும். ஓகே, த ஸ்டேட்ஸ் ஹேவ் நோ ஷேர் இன் தி சர்சார்ஜஸ். அதில் அவங்களுக்கு பங்கே கிடையாது. பட் ஜிஎஸ்டி இஸ் எக்ஸாம்டட் ஃப்ரம் தி சர்சார்ஜ். நீ ஆல்ரெடி ஜிஎஸ்டி நான் என்ன சொன்னேன், சர்சார்ஜ்ன்றது டேக்ஸ் மேலே தான் அவங்க அந்த சர்சார்ஜ் போடுறது. ஸோ ஜிஎஸ்டின்றதே ஒரு டேக்ஸு. ஸோ அந்த டேக்ஸ் மேலே திருப்பி சர்சார்ஜ் போட மாட்டாங்க. மற்ற டேக்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, இம்போர்ட் டேக்ஸ் எக்ஸ்போர்ட் டேக்ஸ் அதிலெல்லாம் வந்து இவங்க சர்சார்ஜ் போடுறது உண்டு. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் 6th பாயிண்ட். ஓகே, ஸோ 6th பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். த taxes levied and collected and retained by the states. ஸோ இதுவரையும் நம்ம பார்த்தது எல்லாமே என்ன, இவங்க சென்டர் தான் எல்லாமே இதுவரையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கரெக்டாக அவங்க போடுவாங்க, கலெக்ட் பண்ணுவாங்க, பிரிப்பாங்க, கொடுப்பாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸ்டேட்டு தான் எல்லாமே பண்ணுறாங்க. இவங்க தான் டேக்ஸை போடுறது, இவங்க தான் அதை கலெக்ட் பண்ணுறது, அதை கலெக்ட் பண்ணி திருப்பி இவங்களே வச்சுக்கிறது, அது யார்ட்டையுமே அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் என்ன, they are enumerated in the state list. ஸோ ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்க சப்ஜெக்ட்ஸில் ஒரு 18 சப்ஜெக்ட் மேலே இவங்க டேக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த 18 சப்ஜெக்டில் சில இம்பார்ட்டண்ட்லாம் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவ்லி அண்டர் ஸ்டேட்ஸ் கண்ட்ரோல். அவங்க தான் லெவி பண்ணுறது, கலெக்ட் பண்ணுறது, அதை வச்சுக்கிறதும் அவங்க தான். ஓகே, ஸோ லேண்ட் ரெவென்யூ, taxes on agricultural income, duties in respect of succession to agricultural land, estate duty in respect of agricultural land, taxes on land and buildings, நம்ம கட்டுற ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ், கார்பரேஷன் டேக்ஸ், முனிசிபல் டேக்ஸ், அது எல்லாமே. ஓகே, taxes on mineral rights, duties of excise on alcoholic liquors for human consumption. நம்ம தெரியும்ல, நமக்கு இது ரெண்டுத்துலேயுமே தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பெட்ரோல் அண்ட் ஆல்கோஹாலில் தான் நமக்கு கொஞ்சம் ஷேர் வருது. இதை வச்சு தான் நம்ம எல்லாம் ஓடிட்டுருக்கோம். கரெக்ட், ஹியூமன் கன்சம்ஷன், அதுக்கப்புறம் ஓபிஎம், இந்தியன் ஹெம்ப், நார்கோட்டிக் ட்ரக்ஸ், இது எல்லாமே வந்து இவங்கள தான் இது பண்ணுறாங்க. ஸோ நார்கோட்டிக்ஸ் வந்து நாட் இன்க்ளூடிங் medicinal and toilet preparations containing alcohol or narcotics. medicinal preparations எல்லாம் அங்கே போயிடும். ஓகே, இது வெறும் கன்சம்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது, ஜஸ்ட் லைக் த ரா கன்சம்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து இங்கே வரும். ஓகே, taxes on the consumption sale of electricity, எலக்ட்ரிசிட்டிக்கு எல்லாமே பில் கட்டுறது எல்லாமே நம்ம தான், அது ஃபுல்லாக வந்து ஸ்டேட்டுக்கு தான் போகுது. கரெக்ட், and taxes on the sale of petroleum crude, high speed diesel, motor spirit, natural gas, aviation turbine fuel, alcoholic liquor. ஸோ இதில் எதுனாலாம் டேக்ஸ் போட்டாங்கனாலும் அதெல்லாம் நம்மக்கிட்ட தான் வரும். ஸோ நமக்கு தெரியும்ல, பெட்ரோலில் வந்து ஸ்டேட்டுக்கும் ஷேர் உண்டு, சென்ட்ரலுக்குமே ஷேர் உண்டுன்றது நமக்கு தெரியும். ஓகே, அண்ட் நாட் இன்க்ளூடிங் சேல் இன் த கோர்ஸ் ஆஃப் இன்டர்ஸ்டேட் ட்ரேட் ஆர் காமர்ஸ், சேல் இன் த கோர்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர் காமர்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கும் ஷேர் கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அந்த டேக்ஸை போடுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதை கன்சியூமும் பண்ணுவாங்க. அவங்க ஃபுல்லாகவே அதை கன்சியூம் பண்ணி அவங்களே அதை வந்து ரீட்டெயினும் பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இதெல்லாம் டேக்ஸ் ரெவென்யூஸ். நான் டேக்ஸ் ரெவென்யூஸும் இருக்குது ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸில். அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.